Heute geht's in die Wüste. Aber இந்த நாளிலே நாங்கள் வனாந்தரத்துக்கு போக போகிறோம். Oh, Wüste ist nicht gut. வனாந்தரம் நல்லதில்லை. Wüste ist heiß am Tag, kalt in der Nacht. வனாந்தரம் பகலிலே மிகவும் வெயிலாகவும் இரவிலே மிகவும் குளிரான ஒரு இடம். Und ich bin da gewesen in der Wüste und es ist richtig kalt. உண்மையில நான் அதை உணர்ந்திருந்தேன். மிகவும் குளிர், இரவிலே பயங்கரமான குளிர். Ich habe geglaubt, man käme mit der Badehose da zurecht, weil immer schön warm. Ich könnte mich immer in die Sonne legen und musste mir abends dann noch Kleidung kaufen, weil es zu kalt wurde. நான் உண்மையில அங்கே போகும்பொழுது அங்கே பாதஹோச மாதிரி சின்ன இதைத்தான் போட்டுக்கொண்டு போனேன். ஆனால் இரவில் பயங்கர குளிர் நிமித்தமாக வேற உடைகளை போட வேண்டியிருந்தது. Und die Wüste, da ist auch nichts. Da ist wirklich nichts. உண்மையில வனாந்தரம் அங்கே ஒன்றும் இல்லை. Wenn du das Nichts spüren möchtest, mal geh in die Wüste. Da ist nichts außer Sand und ein paar Felsen. Sonst ist nichts. வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே சில மணலும் சில கற்களும் மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்தது. Ich habe noch ein paar Beduinen getroffen und ein paar Kamele, aber viel ist das auch nicht für so Quadratkilometer Fläche, wo man die einfach nicht endet. உண்மையில அங்கே முடிவே தெரியாத அளவுக்கு அந்த வனாந்தரம் இருக்கிறது. அந்த இடத்துல சில ஒட்டகங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. Und wenn wir in der Bibel schauen, stellen wir fest, der liebende Vater, der gerade bei der Taufe noch gesagt hat, siehe, eine Stimme aus dem Himmel sprach, dies ist mein lieber Sohn, an dem ich wohlgefallen habe. Das ist die erste Folie. Könnt ihr mir die mal geben? உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே ஒரு வசனம் வருகிறது. அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற வேளையிலே ஒரு சத்தம் உண்டு பரலோகத்திலே இருந்து வருகிறது, பிதாவினிடத்திலிருந்து. எப்படி என்று சொன்னால், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர்களை நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Stellt euch das vor, Jesus wird getauft und eine Stimme vom Himmel spricht, das ist mein lieber Sohn. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும் பொழுது பரலோகத்திலே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன். Also nicht so einfach so, mein lieber Sohn, sondern so wirklich von ganzem Herzen, so mein lieber Sohn. சும்மா வெறுமனே ஒரு வார்த்தையாக அவர் சொல்லவில்லை, மிகவும் ஆழத்தோடு அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய மிகவும் நேசித்த நேசகுமாரன். Und der nächste Vers, der dann kommt, lautet in Matthäus 4,1, die nächste Folie, da wurde Jesus vom Geist in die Wüste geführt, damit er vom Teufel versucht wird. அடுத்த அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம் தொடங்கிறது, இயேசு பரிசுத்த ஆவியானவரினாலே அங்க வனாந்தரத்திற்கு அங்க பிசாசினாலே சோதிக்கப்படும்படியாய் அனுப்பப்படுகிறார். In einem Vers sagt Gott, das ist mein geliebter Sohn, und dann kommt er und sagt dem Heiligen Geist, so jetzt schick mal Jesus in die Wüste, wo er Entbehrung hat, Kälte, da ist nichts, da darf er frieren, da darf er schwitzen und wird noch versucht. பாருங்கள், முதலாவது வசனம் சொல்லுகிறது, நான் இவர்களை மிகவும் நேசமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய மிகவும் நேச குமாரன் என்ற வசனம் வருகிறது. அடுத்த வசனம் வருகிறது, அவர் வனாந்தரத்துக்கு அனுப்பப்படுகிறார். அந்த இடத்திலே பற்றாக்குறை, அந்த இடத்திலே அங்க பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, குளிர் இருக்கிறது. அங்க மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்கு இயேசு அனுப்பப்படுகிறதை காண்கிறோம். Ist das ein liebender Vater, der seinen Sohn bewusst in die Not und Entbehrung schickt? இவர் ஒரு அன்பான ஒரு தகப்பனா? பாருங்கள், அங்கு மிகவும் துன்பமான ஒரு இடத்திற்கு தன்னுடைய மகனை அடுத்த கட்டத்திலே அனுப்புகிறாரே, இவர் ஒரு அன்பான ஒரு தகப்பனா? Stell mal vor, dir passiert sowas. சிந்தித்து பாருங்கள், இது எப்படி நடக்கிறது? Wir sitzen hier zusammen, feiern Jesus und haben den Eindruck, er ist wirklich derjenige, der uns auch liebt, der liebende Vater. Und plötzlich hast du einen prophetischen Eindruck, jetzt kommt Not. சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும்படியாக இது எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையிலே நாங்கள் இருக்கிறோம். மிகவும் சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை கூட எங்களுக்கு வருகிறது, தேவன் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. Wenn wir in die Not kommen, haben wir immer das Gefühl, Gott liebt mich nicht mehr. பாருங்கள், சில வேளையில் எங்களுக்கு துன்பம் வருகிறது, அடுத்த கட்டமே எங்களுக்கு துன்பம் வருகிறது, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு துன்பம். Aber die Not hat Gott gewollt für seinen Sohn.
பாருங்கள், இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்பினார். தன்னுடைய மகன் வனாந்தரத்திலே அங்கு செல்ல வேண்டும் என்பதை விரும்பினார். Und vielleicht gibt es das ja bei uns auch hier und da, dass wir in Situationen kommen, wo wir wirklich herausgefordert sind und Gott wollte das. சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட சில வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு செல்வது தேவன் அனுமதிக்கிறார். Wir haben eigentlich den eintrainierten Mechanismus, wenn wir in Not kommen, dann schreien wir, oh Herr, hilf mir! பாருங்கள், எங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் வரும் பொழுது நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் கத்துகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். Ich habe Not, es ist kalt, ich friere. ஆண்டவரே, நான் வேதனைப்படுகிறேன், என்னால் முடியாது, எனக்கு உதவுங்கள் என்று நாங்கள் கத்துகிறோம். Aber vielleicht wollte das Gott. பாருங்க. Aber vielleicht wollte das Gott, ja. ஆனாலும் கூட சில வேளைகளிலே ஆண்டவர் அதை விரும்புகிற தேவன், சில வேளையில் தேவன் எங்களை அனுமதிக்கிறார். Wir können das, ich habe einen Vers gefunden in dem Psalm, der spricht von entwöhnten Kindern. நான் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை பார்த்தேன். அது எப்படி என்று சொன்னால், பால் குடிக்கிறவர்கள், பால் குடிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை. Er meint damit Kinder, die nicht mehr an der Brust trinken, die entwöhnt sind, also die nicht mehr an der Brust trinken, ja. Nicht mehr die Babys, die ständig angelegt werden müssen. அதாவது தாயிலே இருந்து பால் குடிக்கிற அந்த நிலையை தாண்டி, அதாவது அப்படியான ஒரு குழந்தை பருவம். Es gibt zwei Stellen im Alten Testament bei Jesaja und in den Psalmen, da werden reife Gläubige verglichen mit entwöhnten Kindern. அதாவது நான் ஏசாயாவிலேயும் சங்கீதத்திலேயும் நான் கண்ட காரியம், அங்கு தேவன் அங்கு முதிர்ந்த கிறிஸ்தவர்களை அங்கு பால் குடிக்கிற ஒரு பிள்ளைகளோடு அவர் ஒப்பிடுகிறார். Weil die können warten. ஏனென்று சொன்னால், அவர்களால் அங்க காத்திருத்தலை குறித்து, அங்க முடிய காத்திருத்தலை குறித்து கற்பிக்கும்படியான. Wenn Kinder gestillt werden, die schreien und kriegen sofort Brust, Milch, sofort gibt's was zu essen. Das sind nicht entwöhnte Kinder. Die müssen sofort essen. பாருங்கள், குழந்தைகள் அவர்கள் காத்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பசி என்று வந்த உடனே அவர்கள் அழுவார்கள். அழுத உடனே அவர்களுக்கு பால் கொடுக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு உணவை கொடுக்க வேண்டும். Das Kind schreit sofort, tak, tak, tak. Das ist ein Automatismus, immer an die Brust, welche Seite auch immer. அப்ப உடனடி அங்க குழந்தைகளை பாருங்க, அவர்கள் அழுத உடனே தாய் எடுத்து டக்கண்டு தாய்ப்பாலையோ இல்லை பாலை கொடுத்து அவர்கள் அந்த அழுகையை நிப்பாட்டி விடுவார்கள். Wenn Kinder entwöhnt sind, dann lernen sie, es gibt Mahlzeiten. Vielleicht das Snüni, vielleicht das Morge, ins Mittag, ins Firi oder ins Nachtessen. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் பாருங்கள், அப்படி இருந்த குழந்தைகள் வளர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த டைமுக்கு டைம், அங்க 9 மணி, மத்தியானம் 4 மணி, இரவு சொல்லி அந்த ஒரு வளர்ச்சி வருகிறது. Sie müssen lernen, ich muss mich gedulden, bis das Essen kommt. ஆகவே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? நாங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு வேளைக்கான சாப்பாடு வேளைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். Und entwöhnte Kinder, die warten können, werden verglichen mit reifen Gläubigen, weil die warten können auf Gott. ஆகவே அதே போலதான் அந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Warten können ist eine reife Frage. Wie reif bin ich als Gläubiger? ஆகவே காத்திருத்தல் என்று சொன்னால் எங்களுடைய முதிர்ச்சியை குறித்த ஒரு கேள்வியை உண்டாக்குறது. நாங்கள் எந்த அளவிற்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். Weil Gott sagt, wir sollen aus dem Babystatus rauskommen und endlich jetzt groß werden, endlich reif werden. ஆகவே நாங்கள் குழந்தை பருவத்திலே இருந்து நாங்கள் எவ்வளவாக நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் அந்த வளர்ச்சியை குறிக்கிறது. Genau. Dazu haben wir auch einen Vers. Kannst du mir den mal geben? Das ist Psalm 38,16. Da ist er. Danke. Aber ich harre, Herr, auf dich. Harren ist ein altes Wort für warten, und zwar geduldiges Warten, ausharren. Ich harre der Dinge, die kommen. Ich harre, Herr, auf dich. Du, Herr, mein Gott, wirst antworten. Du wirst reagieren. Du wirst mir das geben, was ich brauche.
Soll ich das Ja, lesen? ja, das wäre gut. சங்கீதம் 38:16 அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. யா அதான் இது பிளவுல. யா Da beim Psalm 38, das ist David, er sagt, ich habe gelernt zu warten. ஆகவே அங்க தாவீது சொல்லுகிறார், நான் காத்திருத்தலை கற்றுக்கொண்டேன், காத்திருப்பதற்கு பொறுமையோடு நான் கற்றுக்கொண்டேன். Und ich glaube auch sogar, der reife Gläubige kann unterscheiden, wann es Zeit ist zu beten und zu flehen und wann es Zeit ist zu warten. ஆகவே ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆன அடையாளம் என்னன்னு சொன்னால், அவர்கள் எப்பொழுது நான் காத்திருக்க வேண்டும், எப்பொழுது நான் தேவனிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். Und es gibt auch für uns Situationen, wo wir vor Gott stehen und sagen, Herr, du musst jetzt eingreifen, ich habe da ein Problem. ஆகவே சிலவேளையில் எங்களுக்கு நாங்கள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஆண்டவரே இது எனக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் சொல்லுகிறோம். Und es gibt Zeiten, da müssen wir stehen, warten, im Glauben ausharrend stehen. ஆகவே சில வேளையில் நாங்கள் அங்க விசுவாசத்தோடு நாங்கள் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. Ich will euch die Geschichte von mir, eine persönliche Geschichte erzählen. நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Vor einigen Monaten habe ich die Diagnose bekommen, dass ich bösartigen Prostatakrebs habe. நான் சில மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பரிசோதனை செய்யப்பட்டு என்னுடைய சரீரத்திலே ஒரு வியாதி கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பயங்கரமான ஒரு கேன்சருக்கான ஒரு காரியம் கண்டுபிடிக்கப்பட்டது. Und das war, ich habe das schriftlich bekommen vom Krankenhaus, also ich musste damit rechnen, jetzt kommt schwierig. ஆகவே எனக்கு கடிதம் மூலமாகவே அவர்கள் அதை அனுப்பியிருந்தார்கள். இது மிகவும் கடினமான ஒரு எல்லையை தாண்டி விட்டது என்னுடைய கேன்சர் வியாதி. Und ich denke, ich bin ein gereifter Gläubiger. Ich musste mich also fragen, ist es jetzt Zeit im Gebet zu kämpfen oder ist es Zeit zu harren, zu warten? ஆகவே எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பியது. நான் ஒரு விசுவாசமான ஒரு கிறிஸ்தவன். ஆகவே இப்பொழுது நான் ஜெபிப்பதா அல்லது கர்த்தருக்கு நான் காத்திருப்பதா? In jungen Jahren hätte ich gekämpft, hätte Gebetskampf geführt und wäre auf den Knien gerobbt bis was weiß ich wohin. ஆகவே நான் என்னுடைய இளவயதிலேயே சொன்னால் நான் மிகவும் போராடுவேன், அவர் ஜெபிப்பேன், முழங்கால் படியிட்டு எவ்வளவு காரியங்களை செய்வேன். Aber ich habe gelernt im Leben, es ist nicht immer Zeit zu kämpfen. Manchmal muss man warten. ஆகவே நான் கற்றுக்கொண்ட காரியம், சில வேளைகளிலே நாங்கள் ஜெபிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் இந்த நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட காரியம், நான் கர்த்தருக்கு நான் காத்திருப்பதற்கு தீர்மானம் எடுத்தேன். Und zu wissen, im Glauben, er wird antworten. Das ist Glaubensstehen, so standing im Believing. ஆகவே நான் இந்த முறை நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், என்னுடைய விசுவாசத்திலே நான் நிற்க நான் கற்றுக்கொண்டேன். Und ich wusste, ich muss im Glauben stehen. ஆகவே நான் விசுவாசத்திலே நின்று கொண்டிருந்தேன் என்னுடைய இந்த வியாதி நிமித்தம். Es ist in den Herrn Hand, was passieren wird, er wird machen. ஆகவே நான் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தேன். நடப்பது உம்முடைய காரியம், ஆகவே உம்முடைய கரத்திலே நான் இதனை கொடுக்கிறேன். Es war nicht Zeit zu kämpfen, es war Zeit im Glauben zu stehen. ஆகவே இதே நான் விசுவாசத்திலே காத்திருப்பது என்னுடைய நேரமாக இருந்தது. Und ich habe dann Untersuchung gehabt und sie haben Gewebe entnommen und haben das untersucht und festgestellt, es enthält gar keine bösartigen Zellen. ஆகவே அதனை தொடர்ந்து எனக்கு தொடர்ச்சியான பரிசோதனைகள் நடந்தது. என்னுடைய சரீரத்திலே ஒரு துண்டு எடுத்து அங்கே லபோருக்கு அனுப்பினார்கள். ஆகவே அதிலே இருந்து அங்கே முடிவு வந்தது, இது ஒரு ஆபத்தான கேன்சர் இல்லை என்று சொல்லி முடிவு வந்தது. Amen. Amen. Das heißt, der Herr hat meine Prostata geheilt, während ich im Glauben stehe. ஆகவே நான் விசுவாசத்திலே நான் காத்திருந்த வேளையிலே என்னுடைய அந்த புரோஸ்டேட் என்ற அந்த இடத்திலே இருந்த கேன்சர் பூரணமாக குணமாக்கி விட்டது. Und das können wir auch in der Bibel sehr oft beobachten. Jesus hat die Leute nicht alle berührt und nicht allen die Hände aufgelegt. Er hat oftmals ihnen gesagt, geh jetzt im Glauben oder steh auf. Oder hat ihnen Anweisungen gegeben. Er hat nicht allen die Hände aufgelegt. Sie mussten im Glauben etwas tun oder stehen oder warten.
Er hat den Glauben gekitzelt. நீங்க வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சிலரை அங்க தொட்டு குணமாக்கி இருக்கிறார். ஆனா அதே வேளையில சிலரை அவர் இதை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு போன்னு சொல்லுகிறார். அல்லது வேறு விதமான முறையிலே ஆண்டவர் குணமாக்கியதை நாங்கள் கண்டிருக்கிறோம். Darum ist dieser Vers im Psalm 37, das ist die nächste. Da gibt es David als Anweisung: Sei stille dem Herrn und warte auf ihn. அங்க நாங்கள் பார்க்கிறோம், அங்க தாவீது எங்களுக்கு ஒரு காரியத்தை எங்க சொல்லுகிறார். கர்த்தரிலே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். Das gilt nicht für alle Fälle, aber für viele. Es gilt nicht für alle Fälle, nicht für alle Bedrängnis, sondern für viele. Ja, நிறைய இடங்களிலே இதை நாங்கள் எல்லா இடங்களிலே பயன்படுத்த முடியாட்டியும் கூட அநேக இடங்களிலே இதனை நாங்கள் பயன்படுத்த முடியும் சொல்ற காரியம். Und darum kann ich euch sagen, jeder Christ wird in der Wüste irgendwann landen. ஆகவேதான் அநேகம் தடவைகள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அங்கு வனாந்தரமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வர வேண்டிய சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். Man kann nicht Jesus nachfolgen, ohne in der Wüste zu sein. ஆகவே இந்த வனாந்தரமான வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்தவர்கள் அனுபவிக்காமல் இயேசுவை பின்தொடரவே முடியாது. Und manche kommen auch öfter in die Wüste. Manche kommen öfter auch dahin. அநேக தடவைகள் நாங்கள் வனாந்தரத்துக்கு செல்கிறோம். Und es gibt auch Geschwister, die drehen da 40 Jahre ihre Kreise. சில வேளையில 40 வருஷங்கள் அங்க சுத்தின மாதிரி நாங்கள் சுத்த வேண்டியிருக்கு வனாந்தரத்திலே. Das hat dann aber andere Ursachen. என்ன சொன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. 40 வருஷம் அவர்களையும் சுத்தினார்கள் என்று. Die Wüste ist der Ort, wo unser Glaube reif werden soll. ஆகவே வனாந்தரம் என்பது என்னவென்று சொன்னால் எங்களுடைய விசுவாசத்தை அது பலப்படுத்தி எங்களை ஒரு முதிர்ந்த நிலைமைக்குள் கொண்டு வருவதுதான் வனாந்தரம். Unser Glaube wird nicht reif, wenn wir alles gelingt, wir alles haben, alles funktioniert, dann wird unser Glaube niemals reif. ஆகவே எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்து எல்லாம் கிடைக்கும் பொழுது கடைசி வரைக்கும் எங்களுடைய விசுவாசம் வளர்ந்து நாங்கள் முதிர்ந்த நிலைக்கு வர முடியாது. Und darum wird uns auch der Heilige Geist in die Wüste führen, damit wir aus diesem Babychristentum herauskommen und wachsen. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களை கூட வனாந்தரத்துக்குள்ளாக கொண்டு செல்ல விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் குழந்தை கிறிஸ்தவ நிலையில இருந்து நாங்கள் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவ நிலையை அடையும்படியாக. Das Volk Israel ist 40 Jahre in der Wüste geblieben, weil es nicht reif werden wollte. Sie wollten Babychristen bleiben. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்திலேயே சுற்ற வேண்டி இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய குழந்தை பருவத்திலே இருந்து முதிர்ந்த பருவத்தை அவர்கள் விரும்பவில்லை. Sie waren wie die Babys, die man an die Brust legen musste. Sie haben ständig geschrien: Oh Herr, hilf! Immer war Theater. அவர்கள் எப்பொழுதும் குழந்தைகளைப் போல அங்க தாயிலே பால் குடிக்கிற குழந்தைகள் போல எப்பொழுதும் அடிக்கடி அவர்கள் அழுதார்கள். அடிக்கடி அங்க தேவனை கூப்பிட்டார்கள். Sie haben es einfach nicht geschafft zu warten. அவர்கள் காத்திருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. Zu warten auf Gott, bis er versorgt. ஆகவே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். அவர் எங்களுக்கு கொடுக்கும் வரை நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Ich habe die beste Übersetzung zu der Geschichte einen davor, das ist eine englische. Einen davor ist eine englische, danke. Hebräer 7, Entschuldigung, Hebräer gibt es nicht. Hebräer 3, Vers 17 und 18. Hebräer 3 அதிகாரம் 17, 18. Ich habe die englische genommen, weil es die beste Übersetzung ist, und ich habe jetzt, weil die meisten Englisch nicht so fit sind, das nochmal übersetzt auf die Deutsche. Jetzt kannst du die nächste Folie nehmen, da haben wir die beiden Verse im Deutsch. நான் ஆங்கிலத்திலே அதை குறிப்பாக எடுத்திருந்தேன். ஏனென்று சொன்னால் முதலாவது ஆங்கிலத்திலே மிக தெளிவான ஒரு வசனம் அந்த இடத்திலே இருக்கிறது. Und das ist die Erklärung zu dem Volk Israel in der Wüste, warum sie 40 Jahre lang dort rumgeirrt sind. இந்த இடத்திலே தான் அங்கு சொல்லப்படுகிறது ஏன் இஸ்ரவேலர்கள் 40 வருடங்கள் அங்கு வனாந்தரத்திலே அலைய வேண்டி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. Sie erregten Gottes Zorn, heißt es bei Luther, Gottes Widerwillen, seine Antipathie 40 Jahre lang, indem sie
durch ihren Unglauben sündigten, oder die Sünde war ihr Unglaube. Unglaube und Sünde, das hängt immer zusammen. Bis sie in der Wüste tot umfielen. Sie sind nicht aus dem Babystatus rausgekommen, weil sie ständig im Unglauben waren. Was meint, sie haben ständig geschrien, oh hey, hilf, oder wo bist du? Und sie haben immer gezweifelt und Probleme gehabt. Sie wurden nie reif, bis sie in der Wüste tot umfielen. Sie haben das gelobte Land nicht gesehen wegen Unglauben. Und dann in 18, also schwor Gott sich selbst einen Eid, dass sie niemals in sein Land der Ruhe eintreten würden. Sie werden niemals das gelobte Land sehen, das Land, wo Milch und Honig fließt, wo die Sachen einfach funktionieren. Sie werden es nicht sehen, weil sie im Unglauben stehen, weil sie ihm ungehorsam waren, letztlich durch den Unglauben, die Sünde, indem sie ihm nicht vertrauten. Genau, einmal für deine. 17 18 மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? Gehen wir nochmal zu Psalm 37,7, das müsste der nächste sein. Es steht, sei stille dem Herrn und warte auf ihn. Das ist die Aufforderung, reif zu sein. In der Wüste zu stehen und zu sagen, er kümmert sich, es wird seine Zeit haben. அவன் அந்த 37:7 கூட அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆகவே எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வனாந்தரமான போராட்டமான வேதனையான வாழ்க்கைகள் வரும் பொழுது நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருக்க நாங்கள் பழக வேண்டும். Auch wir können 40 Jahre in der Wüste umherirren. Wer Israel? Wir, 40 Jahre. Ist möglich. Es ist möglich, dass auch wir 40 Jahre umherirren. சோழையில் நாங்களும் கூட அங்கே அந்த 40 வருடங்கள் சில வேளையில் ஒரு வனாந்தரமான வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் அலைந்து திரியக்கூடிய சூழ்நிலை வரலாம். Sag nicht ich, sagt der Hebräerbrief im nächsten Vers. Nehmen wir einmal die nächste Folie. அது நான் சொல்லல, எபிரேயர்ல அங்க 4 அதிகாரம் 1-2 சொல்லப்படுகிறது. Das ist nämlich der folgende Text. Wie schrecklich wäre es, wenn einer von euch, der Hebräerbrief spricht zu uns, wenn einer von euch am Ende ebenfalls das Urteil hören muss, er habe das Ziel, also das Land der Ruhe, nicht erreicht. Wir wollen alles tun, damit das nicht geschieht. Schließlich gilt Gottes Zusage nach wie vor. Bis heute im 21. Jahrhundert gilt es nach wie vor. Auch uns ist sein Angebot verkündet worden, an seiner Ruhe teilzuhaben. Genau wie jenen Menschen damals. Ihnen allerdings hat es nichts gehört, die Botschaft zu hören, weil zum Hören nicht der Glaube dazu kam. Sie kamen nicht in den Glauben rein. Sie konnten nicht ausharren, sie konnten nicht stehen. அவை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோசனப்படவில்லை. என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படி வனாந்தரத்திலே 40 வருடங்கள் அலைந்து திரிந்தார்களோ அதே போல நாங்களும் கூட அந்த அவிவிசுவாசத்தின் நிமித்தமாக நாங்கள் தேவனை அறிந்திருந்தாலும், இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது போல இந்த 40 வருடங்கள் நாங்கள் கூட அப்படியான சூழ்நிலைக்குள்ள செல்ல முடியும். Auch du kannst als Gläubiger in der Wüste umherirren, in Kälte und Not und immer deine Kreise drehen. Es ist möglich, aber es ist ein Ausgang da. Und ich lade euch ein, diesen Ausgang zu nehmen. ஆகவே நாங்களும் கூட பாருங்கள், அப்படியான வனாந்தரம், அதாவது துன்பம்,
வறுமை, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, மிக கடினமான இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கைக்குள்ள அங்கே ஒரு வெளியேறும் பாதை, அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு பாதை வெளியே அங்கே காண்பிக்கப்படுகிறது. Die prophetische Hinweis davon kommt von Paulus im Galater 3,11, das ist die nächste Folie. கலாத்தியர்லே அங்கே பவுல் சொல்லுகிற காரியத்தை என்ன பார்ப்போம். அங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். Und Paulus zitiert den alten Propheten Habakuk und er sagt, der Gerechte wird aus Glauben leben. Und das meint die Situation, die nachher in der Wüste stattgefunden hat. Aus Glauben leben bedeutet, dass in der Nichtswüste mir die Wachteln vom Himmel fallen und ich muss wie Sterntaler da stehen und die gebratenen Wachteln auffangen. என்ன சொல்றேன்னு சொன்னால், உண்மையில நாங்கள் வனாந்தரத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் கூட நாங்கள் ஒரு பரலோகத்திலே வாழக்கூடிய, பரலோகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்திலே நாங்கள் வாழ முடியும். ஆனால் அது எப்படி என்று சொன்னால், அங்கே 3:11 சொல்லப்பட்டது போல, Ich meine, ich habe immer noch so diese Vorstellung, achso, Entschuldigung. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆகவே அந்த விசுவாசம் என்றது நாங்கள் ஒரு வனாந்தர வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த இடத்திலே பிழைத்துக் கொள்ள முடியும். Ich habe immer, wenn ich Bibel lese, manchmal auch so lustige Vorstellungen. Ich denke dann immer, was sollen die da jetzt, weil in der Wüste ist, nichts zum Feuer machen. Die müssen ja nicht die rohen Wachteln essen. Und so war meine Idee immer, die kommen so als Schwarm geflogen und dann gibt es gleichzeitig ein Gewitter und Blitze und dann werden die alle so schnell geröstet und fallen so geröstet dann vom Himmel. Vielleicht ist es so, ich weiß es nicht. என்ன சொல்றேன்னு தெரியுதா? Das ist schwer. அவர் சொல்கிற அந்த சில வேளையில் நாங்கள் வனாந்தரத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது, சில வேளையில் ஒரு நல்ல ஒரு எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம், மேலே இருந்தும் சில வேளையில் விழுந்து எங்களுக்கு ஒரு உணவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு சொல்லுற ஒரு பகுதி மாதிரி. Ja, ist gut. Genau. Und ich möchte dich einladen, zu erleben, dass Gott in deine Wüste kommt, in deine Nöte und er, weil du glaubst dort, er dahin kommt und dir hilft aus deinen Nöten, sodass du den Ausgang aus der Wüste findest. ஆகவே நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு நிலையிலே நீங்கள் அதை உணர்ந்தாலும் கூட அந்த இடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்திலேயும் உங்களுக்கு ஒரு வழியை, நீங்கள் அந்த இடத்திலே இருந்து வெளியேறக்கூடிய ஒரு வழியை அவர் காண்பிப்பார். Du bist gerecht durch Jesus. என்று சொன்னால் நீங்கள் இயேசுவானால, தேவனால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hebräer 10:10. எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, Wir sind ein für alle Mal gerecht gemacht durch Christus. நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். Und jetzt heißt es, im Glauben zu leben. ஆகவே அதனுடைய அர்த்தம் நாங்கள் விசுவாசத்திலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் ஜீவிக்க பழக வேண்டும். In der Wüste ist kein Wasser. என்று சொன்னால் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாது. Ich habe es gesehen, das bisschen Wasser, was da ist, das reicht für ein paar Tiere, die da leben. ஆகவே நான் அங்கே பார்த்தேன், அங்கே ஒரு கொஞ்சம் தண்ணி சில இடங்களிலே இருக்கும், அது அந்த அந்த மிருகங்கள் குடிப்பதற்கு. Woher ist das Wasser für über 1 Million Menschen gekommen? ஆகவே அங்கே அநேக ஜனங்கள் வந்தால் அங்கே எப்படி அங்கே தண்ணீர் கொடுக்க முடியும்? Die Bibel erklärt es so, dass sie sagt, dass ein Felsen mit ihnen gewandert ist, der immer Wasser gegeben hat. பாருங்கள், வேதத்திலே பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே மில்லியன் ஜனங்கள் வந்தார்கள், ஆனாலும் கூட சில கன்மலைகள் அவர்களோடு இருந்தது, அந்த கன்மலையிலே இருந்து தண்ணீர் பாய்ந்தது. Ich meine, die Fachleute gehen von etwa 2 bis 3 Millionen Menschen aus. Und so viel Wasser gibt es nicht. Also Gott muss ein Wunder tun, dass sie überhaupt genug Wasser haben. உண்மையில அந்த இடத்திலே அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மில்லியன் ஜனங்கள் அந்த இடத்திலே இஸ்ரவேலர்கள் போயிருக்க வேண்டும், அந்த இடத்திலே வனாந்தரத்திலே தண்ணி இல்லை, ஆனாலும் கூட அந்த கன்மலைகள் பிளந்துதான் அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தார். Lern aus Glauben zu leben. Der Herr hat genug. ஆகவே கற்றுக்கொள்ளுங்கள், அங்கே விளங்கிக் கொள்ளுங்கள்,
கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் அந்த இடத்திலேயும் உங்களுக்கு காரியங்களை செய்வார். Und wenn du sagst, ja, Amen, da bin ich bei, das will ich auch. ஆகவே நீங்கள் இதோட சேர்ந்திருந்தால் ஆமீன் சொல்லுங்கள். Amen, so ist es. Deswegen beten wir zusammen und für alle die dazugehören, ist auch Abendmahl. ஆகவே நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து இருந்தவர்கள் நாங்கள் இந்த வேளையிலே கூட அங்கே ராப்போசனம் எடுக்க இருக்கிறோம். Denn wir sind das Volk Gottes, das im Glauben lebt. ஆகவே அதனுடைய காரியம் என்ன? நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் அவரோடு கூட நாங்கள் ஜீவிக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். Wir vertrauen darauf, dass Christus durch seinen Tod uns alles gegeben hat. ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். Korintherbrief, in jeder Hinsicht sind wir reich gemacht. ஆகவே கொரிந்தியரிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். Es wird immer genug sein. அது அங்கு போதுமானதாக இருக்கிறது. Und deswegen feiern wir das Abendmahl, was Jesus da für uns erworben hat. ஆகவே அதனால தான் நாங்கள் இந்த ராப்போசனத்தை எடுத்து நாங்கள் அவரை நாங்கள் கனப்படுத்துகிறோம். Er hat uns zu Erben gemacht. ஆகவே அவர் எங்களை அவரை நாங்கள் கனப்படுத்தும்படியாக